ஹாய், திஸ் இஸ் கலை. வெல்கம் டு கலைஸ் ஃபுட் வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெமன் ஊறுகாய் தான் எப்படி செய்கிறன்றதை பார்க்க போகிறோம். அதுவும் சிம்பிளாக ஈஸியான ஒரு மெத்தடில். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணிக்கோங்க. நான் இப்போது இந்த லெமன் ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் ஒரு 25 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இது போல் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற எலுமிச்சம்பழம். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அது உள்ளே இருக்கிற சீட்ஸ்லாம் இது போல் எடுத்துடணும். மேக்ஸிமம் அதை எடுக்க பார்க்கணும். எடுத்துகிட்டு அதை நம்ம மீடியம் சைஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். எனக்கு கொஞ்சம் இன்னும் குட்டி குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஒரு அளவுக்கு சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் பெருசாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா எலுமிச்சம்பழத்தையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் இதை தவிர்த்து மற்ற எதுலேயுமே நம்ம ஊற வைக்கக்கூடாது. அந்த பாட்டிலை நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு 2 பாட்டில் தேவைப்பட்டுச்சு. இது மேலேயும் உப்பு சேர்த்திட்டு நம்ம நல்லா புளிக்க வச்சுக்கணும். உப்பு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. நான் இது 3 நாள் நான் ஊற வச்சுருந்தேன். டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது எடுத்து நம்ம குளிக்க வச்சிடணும். அதே போல் நான் 3 நாள் நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் ஒரு கடாய் சூடு பண்ணிட்டு அதில் ஒரு 150 ml நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் பொடி பண்ணல. அதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தய பொடி நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கடுகெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த லெமனை அப்படியே நம்ம இதில் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் இதில் சேர்த்திக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காய பொடி சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். அந்த எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்மளோட சூப்பரான எலுமிச்சங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிட்லாம். இது தயிர் சாப்பாட்டுக்கு அண்ட் வெரைட்டி ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கலைஸ் ஃபுட் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.